வணக்கம். டைரக்டர் சிவா என்ன பிரச்சனையாச்சு கங்குவால அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா உணர்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா மக்கள் சினிமா போய் பார்க்குறாங்க. இது வருங்கால டைரக்டர் மட்டும் இல்லாம இப்ப அருமையான டைரக்டர் சிவாக்கு ஏற்பட்ட தடங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பார்வையிலேருந்து உங்ககிட்ட கொடுக்க போறேன். டைரக்டர் சிவா என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை அஜித்தை வச்சு இயக்குனார். அண்ணன் தம்பிகள்லாம் வச்சு வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அது ஒரு சண்டை படம், காமெடி இருக்கும், போய் பார்த்தாங்க. ஃபேமிலியில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அஜித்துக்கு ஒன் ஸ்டெப் ஏற்றி விட்ட படம். ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஸ்வாசம் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. இந்த படம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு டேட்டில் அமரன் படம் எப்படி உலகெல்லாம் ரீச் ஆயிருக்கோ, அன்னைக்கு டேட்டில் விஸ்வாசம் படம் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகெல்லாம் ரீச் ஆச்சு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற லாங்குவேஜ்ல விஸ்வாசம் வரல, தமிழ்ல மட்டும்தான் வந்துச்சு. இது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருந்துச்சு மற்றவங்களுக்குலாம். ஏன்டா இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லயும் வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஸ்வாசம் படத்துல என்னென்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட். இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. சின்ன வயசுல இருக்கும்போது வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இந்த படம் தான் ஒரு மேசிவ் ஹை growth ஃபார் ஆக்டர் வடிவேல் அப்படிங்கிற ஒரு பெரிய உச்சத்தை தொடுறதுக்கு வரவேட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற படம் தான் ஒரு முக்கியமான ஒரு படம். அதே மாதிரி விஸ்வாசம் அப்படிங்கிற படம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஜித்தை எங்கேயோ ஒரு இமயத்துக்கே கொண்டு போயிருச்சு. அஜித்தை அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஃபேமிலியோட சென்டிமெண்ட் கிளீனா இருந்துச்சு. காமெடி, ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. போய் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸிங்கா இருந்தது. இந்த ரிலாக்ஸிங்ல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, அஜித் நார்மலா பேசுறதே ஒரு காமெடியா கொண்டு வந்தது. அந்த டைரக்ஷனை நிறைய பேர் ரசிச்சு ரசிச்சு பார்த்தாங்க. இது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா ஈகோ, ஃபேமிலியோட ஈகோவை கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன, பணம் இருக்கு பாருங்க, பணம் வச்சிருக்காங்க பாருங்க, பணம் வச்சிருக்கவனோட ஈகோவை கொண்டு வந்தாங்க. அது இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்க ஈகோ ஷிப்பை எப்படி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அவ்வளவு டீட்டெயில்டா ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மை, இது உண்மைங்க. அவ்வளவு டீட்டெயிலா அந்த விஸ்வாசம் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட டாக்டர் படிச்ச பொண்ணுங்களும் இன்ஜினியர் படிச்ச பொண்ணுங்களும் விவசாய கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட்ல போனாங்க பாருங்க. அது மேசிவ் எஜுகேஷன். ஒரு படத்தை பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி, ஓகே விவசாயத்துக்கு இவ்வளவு பெரிய பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு மேசிவ் குரோத்தா இருந்தது. படிக்காத ஒரு விவசாயிக்கு இவ்வளவு பெரிய இது இருக்கு, வெல்ஃபேர் இருக்கு, இவ்வளவு பெரிய குட்வில் இருக்கு அப்படிங்கிற ஒரு குரோத்தா இருந்துச்சு. இந்த கங்குவால என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது, ஏன்னா அவ்வளவு பெரிய டைரக்டர் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சூர்யாவையும் அப்படி இப்படின்னு கொண்டு வந்துருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு முன்னாடி வந்த டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகதாஸ் ஸ்டில், அதாவது கொஞ்சம் ஃபிளாப் படத்தை கொடுத்திருந்தா கூட அவரோட படத்துல எல்லாத்துலயும் அந்த டீடைலிங் இருக்கும். அந்த டீடைலிங் மிஸ் ஆகாம போகாது. எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துப்பாக்கி அப்படிங்கிறது விஜய்க்கு மேஸான படம். அதை தாண்டி கத்தி ஓடுமா அப்படிங்கிற லெவல்ல இருந்தனாலும், கத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சைமல்டேனியஸா ஈக்குவலா வந்துச்சு. இது மாதிரி சூர்யா அப்படிங்கிறவரு ஒரு நார்மலா வளர்ந்துட்டு வர ஒரு ஸ்டார். அவருக்கு எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காட்டுவாசி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுல பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படிங்கிறது. காட்டுவாசி வச்சு நீங்க படம் எடுக்கலாம், 100% ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. அதுலயே அந்த நகைச்சுவையை கொடுக்கலாம், அவங்களுக்கு இருக்க அந்த யதார்த்தத்தை கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வராங்க, காட்டு அழிக்கிறாங்க, முடிக்கிறாங்க, அப்புறம் இது பண்றாங்க, முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டை காட்டிட்டு, இதுல என்னமோ ஜோதிகா பெண்களுக்கான படம் அப்படின்னு சொல்லி, சிவா எடுத்ததுல பெண்களுக்கான ஒரே படம், தரமான படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வாசம் தான். அதுல எந்த வித மாற்று கருத்தையும் வைக்கவே முடியாது, பெண்களுக்கு ரொம்ப தரமா அப்படியே இது பண்ணி, ஒரு பொம்பளை குழந்தைய பிறந்திருந்தா பெத்தா என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப என்னென்ன ஃபீலிங் இருக்கோ அந்த ஃபீலிங் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இன்ச்சு பை இன்ச்சா அளந்து கொடுத்துருந்தாப்ல சிவா. அஜித்தோட ஒவ்வொரு சீனையும் ரசிக்க வச்சிருந்தாப்ல சிவா. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கங்குவா படத்தை பார்க்கும்போது என்னது, சூர்யாவோட ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது வெறுக்க வச்சுட்டாப்ல சிவா. ஏன் இவ்வளவு பெரிய மேசிவ் சேஞ்ச் அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா கீழே இருக்க கருத்து கணிப்பு பட்டியல கமெண்ட் பண்ணுங்க. நான் நிச்சயம் ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி படம் எடுத்தீங்கன்னா எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா மேசிவ் ஹிட் ஆகும். ஒரு எஜுகேஷன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ஆகும். இன்னைக்கு டேட்ல நான் எப்படி சொன்னா, அன்னைக்கு விஸ்வாசம் அப்படிங்கிற படம் வந்ததுக்கு அப்புறம் விவசாயி ஏகப்பட்ட பொண்ணுங்கள் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, இன்னைக்கு டேட்ல அமரன் அப்படிங்கிற படம் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பெண்கள் வந்து ஆர்மி ஆபீசர் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருக்கும்போது ஆசைப்பட்டாங்க, மறுபடியும் அந்த ஆசை வந்து வந்துச்சு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் எஜுகேஷன். நாங்களாம் வந்து ஆபீஸ்ல போயிட்டு என்னன்னா படிக்காதவங்க இல்ல என்ன கேட்டீங்கன்னா எங்களோட பாஸ் படிச்சவங்க இவங்களுக்குலாம் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனா கூட பவர் பாயிண்ட்ல ப்ரொஜெக்டர்ல போட்டு காட்டுவோம். பவர் பாயிண்ட்ல ரெடி பண்ணி இல்ல பிடிஎஃப்ல ரெடி பண்ணி ப்ரொஜெக்டர்ல போட்டு இதெல்லாம் வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து உருவாக்கும். அந்த நம்பிக்கையை உருவாக்கலைன்னா அந்த பவர் பாயிண்ட் பண்ணதே வேஸ்ட் ஆயிரும். இது அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஒரு 10 பேர் இல்ல 100 பேர் இல்ல 1000 பேருக்குள்ள பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிக்கிற மாதிரி, நீங்க வந்து ஒரு சினிமா எடுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 கோடி பேர் உள்ள வந்து அந்த சினிமாவை பார்த்து ஜெயிக்க வைக்கணும். இது ஒரு டைரக்டரா நீங்க செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கறத யோசிச்சு வருங்கால டைரக்டர் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எஜுகேஷன் சார்ந்து இப்ப இருக்க விஷயத்தை சார்ந்து படம் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க கருத்து கணிப்பு பட்டியல போடுங்க. நன்றி.